ஹாய், நான் சுதர்ஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸில் ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்குறப்போ அதோட ஜிஎஸ்டி காம்பனண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணலாமா இல்லை ஐடிசி அவைல் பண்ணலாமா, எது ரொம்ப பெனிஃபிஷியல்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டுலேயுமே பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் எது மோர் பெனிஃபிஷியல் ஆன் வாட் சிச்சுவேஷன்ற டவுட் எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது ரொம்ப பெனிஃபிஷியல்ன்றதை நம்பர்ஸில் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ் நம்ம இப்போ 1 லட்சத்துக்கு வாங்குறோம்னு வச்சுப்போம். அதோட யூஸ்ஃபுல் லைஃப் 4 வருஷம்னு வச்சுப்போம். ஸோ அதோட ஜிஎஸ்டி ரேட் 18% அசம்ஷன் வச்சுப்போம். ஆப்ஷன் 1ல் நம்ம ஐடிசி அவைல் பண்ணுற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெறும் டாக்ஸபிள் வேல்யூவான 1 லட்சத்தை மட்டும் ஃபிக்ஸட் அசெட்டாக புக் பண்ணுவோம். அதே இது ஆப்ஷன் 2ல் என்ன பண்ணுவோம்னா, டாக்ஸபிள் வேல்யூ ப்ளஸ் டாக்ஸ் ரெண்டும் சேர்த்து 1,18,000 கிராஸ் வேல்யூவை புக்கில் அக்கௌண்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, 1,18,000 அப்படின்னு ஜிஎஸ்டியும் சேர்த்து அக்கௌண்ட் பண்ணதுனால இந்த 18,000 நம்மளால் 4 வருஷத்துக்கு டிப்ரிசியேஷனை கிளைம் பண்ண முடியும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 4,500 ரூபாய் டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதனால 4,500 ரூபாய் ப்ராஃபிட் குறையும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1,350 ரூபாய் நம்மளால் டாக்ஸ் சேவ் பண்ண முடியும். இதோட யூஸ்ஃபுல் லைஃப் மொத்தத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 5,400 ரூபாய் நம்மளால் சேவ் பண்ணியிருக்க முடியும். ஓவராலாக ஆப்ஷன் 2ல் மொத்தமாக இந்த டாக்ஸ் பெனிஃபிட் தவிர வேறு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ ஓவரால் 5,400 ரூபாய் டாக்ஸ் பெனிஃபிட் தவிர வேறு எதுவும் கிடையாது. இதே இது ஆப்ஷன் 1ல் நம்ம ஐடிசிக்கு அவைல் பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தமாக இந்த 18,000 நம்ம கட்ட வேண்டிய அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டிலேருந்து கழிச்சிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 2ல் நம்ம கிடைக்க வேண்டிய 5,400 ரூபாய்க்காக நம்ம 4 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் 1ல் 18,000 ரூபாய்க்கு நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். என்னதான் ஆப்ஷன் 1 ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தாலும், நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணாலும் ஆப்ஷன் 1 நம்மளால் எல்லா சுச்சுவேஷனில் எடுக்க முடியாது. சில சுச்சுவேஷனில் மேண்டேட்டரியாக நம்மளோட ஐடிசியை கேபிட்டலைஸ் பண்ணியே ஆகணும். அது என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் பிளாக்டு கிரெடிட். நம்மளோட ஃபிக்ஸட் அசெட் பிளாக்டு அசெட்டாக இருந்தால் அப்படின்னா அதோட ஐடிசி நம்ம எடுக்க முடியாது. ஸோ கேபிட்டலைஸ் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு கார் வாங்குகிறோம், இல்லை ஃபேக்ட்ரி கட்டுறோம், இது மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இது மாதிரி எந்த சுச்சுவேஷனில் நம்மளால் ஐடிசி எடுக்க முடியாது. அண்ட் அதர் தேன் தட், ஒரு எக்ஸாம்டட் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதோட ஐடிசி நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம ஆப்ஷன் 2வை சூஸ் பண்ணி ஆகணும். ஐடிசியை கேபிட்டலைஸ் பண்ணி டிப்ரிசியேஷன் பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஒரு போனஸ் டிப். ஸோ இதிலிருந்து நமக்கு ஐடிசி அவைல் பண்ணுற ஆப்ஷன் தான் பெஸ்ட்டுன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ஆப்ஷனை நம்ம அவைல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெண்டர்ஸ் அவங்களோட ஜிஎஸ்டிஆர் 1 டியூ டேட்டில் ஃபைல் பண்ணி ஆகணும். அதை மட்டும் நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் அதை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.